என் தங்கச்சி குட்டி பிள்ளை பால்வாடி இங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டுருக்குறா. போகும்போது வியூலாம் சூப்பராக இருக்குது. முன்னாடி போகும்போது பாருங்களேன், உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். ஐயோ சாரி. ஒரு குஹாக்குள்ளே போகிறப்போ இப்போ வந்து அப்படியே போயிட்டே இருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக. இதெல்லாம் வந்து ஹோட்டலு, ஸ்டேயிங் ரூம்ல இருக்கு. நாங்களும் ஸ்டேயிங் ரூமுக்கு தனியாக புக் பண்ணியிருக்கோம். அது போயிட்டு காமிக்கிறோம். பாய். இன்னும் நிறைய விளாக்ஸ் போடுவேன். 1.5 days வந்து இங்கே இருப்போம். 1.5 days இருப்போம். இங்கே வந்து இங்கே மரம் செடி அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா அதுவாகவே தானே ஏசி கட்டுறது. கொடைக்கானல் மேக்ஸிமம் கூலிங்காக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வீடு, இந்த மாதிரி சின்ன சின்ன வீடு அப்படிதான். அந்த மங்கிலாம் தொங்கும்ல அது, இந்த பூந்து இங்கெல்லாம் வந்து வாழை மரம் அந்த சைட்லாம் இதே ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு கைஸ். அந்த சைடு செடி, இந்த சைடு செடி, கடையெல்லாம் இருக்கு. அந்த சைடு கடை இருந்துச்சு, எடுக்க முடியல. டக்குன்னு சருன்னு காரில் போடுறேன். நடந்து போகாமல் மெதுவாக எடுத்துக்கலாம். இந்த சின்ன சின்ன குடிசை வீடு அவங்களுக்கு அப்படியே தான் காமிக்கிறேன். அங்கே கடை இருக்கு. என் தங்கச்சிக்கு ஆரம்பிக்கும் போது தண்ணி கேட்கலாம். கடை இங்கே ஒரு கடை, இங்கே ஒரு திருக்கோயில் இருக்கு. நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம், அதனால கூட்டம் டிராஃபிக் இல்லை. 7 o'clock மேலே வந்தோம்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்திருக்கும். அதனால் சீக்கிரம் நாங்கள் 5 o'clock எழுந்திரிச்சு கிளம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் அவ்வளோக்கா எந்திரிக்க மாட்டேன். நான் 6:30 அந்த மாதிரி ஸ்கூல் போகும்போது எழுந்திரிப்பேன். அதை நினச்சிட்டு இன்னைக்கு 5 o'clock எந்திரிச்சிட்டேன் உங்களுக்காக. கோயில் போகிறோம். ஒரு கடைக்கு போய் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். நான் வந்து நூடுல்ஸ் வாங்கிட்டேன். டிராஃபிக் இப்போதான் கிளம்புறோம். கொடைக்கானலுக்கு வந்தாச்சு.